வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் அரட்டை தமிழ். இப்ப நம்ம வணக்கம் யார தம்பி. வெல்கம் பண்ண வணக்கம் போறோம்னா, வணக்கம் வணக்கம் வணக்கம். தோனி ரசிகருமான மற்றும் சிஎஸ்கே ஆதரவாளரான கார்த்திக் ராஜ், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் அடுத்தது வணக்கம். விராட் வெரியன் மற்றும் ஆர்சிபி ஆதரவாளரான எம்கே என்கிற ரெப்பு, வணக்கம். வணக்கம் தம்பி. பெங்களூர்ல இருந்து வந்த சிறப்பு விருந்தினர். சரி, ஒவ்வொரு அணியாக என்ன என்ன எடுத்திருக்காங்க, தேருமா தேராதா? தேராது தேராது. அதை எடுத்துனே CSK சொல்லக்கூடாது. பத்தி கடைசியா பேசலாம் ஜக்கோபி. ஆனா பிளேயர் இல்ல, காசு இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் பாக்குறேன். முன்னாடி நிறைய பிளேயர் இருப்பாங்க, இவன் மினி ஆக்ஷன் வந்தா கூட சரி ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பான், அவனை ஏதாச்சும் ஒரு டீம் எடுக்கும் அப்படி இருக்கும். மற்றபடியும் பிளேயர்ஸ் இருப்பாங்க, டீம் ஸ்லாட்ஸ் அவ்வளோ ஸ்லாட்ஸ் ஃப்ரீயா விட்டு பஞ்சாப் ஒரு டீம் வரும். ஒருவேளை நம்ம சென்னை வந்துட்டு அங்க அப்படி இருக்கு, அந்த நிலைமையில இருக்கு, நமக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. மினி ஆக்ஷனுக்கு நம்ம எப்படி ஒரு பிளேயர் 2 பிளேயர் தான் ஃபில் பண்ணணும்னு போவோம். தேவைப்படும். ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பஞ்சாபோட வழியை நம்ம ஃபீல் பண்றோம். அதனால நமக்கு ஒரு மாதிரி ஆர்சிபியோட வழி. இந்த வாட்டி தான் ஐபிஎல்ல வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸுக்கான ரெகக்னேஷன் வந்துட்டு அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா மேக்சிமம் மற்ற பிரான்சைசி லீக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டார் பிளேயர்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. மேக்சிமம் டொமஸ்டிக் சர்க்கியூட்ல இருக்க பிளேயர்ஸ் தான் வந்துட்டு பிளேயிங் லெவன்ல மேக்சிமம் பிளேயர்ஸ் ஆக்குபை பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி ஐபிஎல்ல வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு இது இருக்க போகுது நினைக்கிறேன். ஸ்டார் ஓவர்சீஸ் பிளேயர்ல கடைசி நேரத்துல புல் அவுட் பண்ணிட்டானுங்க. அவனுங்களுக்கு டவுட் வந்துருச்சு, நம்மள பிளேயிங் லெவல்ல போடுவாங்க. கம்பீர் வந்துட்டு சொல்லிருப்பாரு தெரியுமா, இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரே வந்துட்டு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி. சோ கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு கேமா தான் இருக்க போகுது. இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரு, ஆரா ஃபார்மிங் பண்றது, ஃபாலோவிங் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு டவுட் ஒரே ஆள் தான் வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஆறாதான் ஃபார்ம் பண்றாரு. ஒரு நெகட்டிவ் ஆறாதான் ஃபார்ம் பண்றாரு. சரி, கம்பீரை அடிப்பதற்கு நான் அதை மட்டும் நம்பவே மாட்டேன். T20 player should come from IPL. A 50 over player should come from Vijay Hazare. Test player should come from ரஞ்சி. பல வருஷமா ரஞ்சி ஆடிக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தனை ஸ்குவாட்ல எடுக்கிறாங்க, மேட்ச் கொடுக்க மாட்டாங்க, தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி விஜய் ஹசாரேல பல வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கலாம் இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்கான். சரி, அதை இன்னொரு இது வரும்போது பேசுவோம். சரி, அப்படியே நான் டாப் 10 பைஸ் சொல்றேன். கேமரன் கிரீன் 25.2 crores. மத்தீசா 10 ரானா 18க்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 10-11க்கு கேகேஆர் சிஎஸ்கே அடிச்சுவாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே அடிச்சுக்கவே இல்ல. சிஎஸ்கே போகவே இல்லை. அடுத்தது கார்த்திக் சர்மா. அதுல இதுலயே போட்டிருக்காங்க சர்ப்ரைஸ் பிக்னு போட்டிருக்காங்க. 14.2 போட்டது சர்ப்ரைஸ் பிக். யார் எதிர்பார்த்தா? அடுத்தது பிரசாந்த் வீர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்டா. ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்னு போட்டேன். ஜடேஜாவின் லிவிங்ஸ்டன் தான். அடுத்தது லிவிங்ஸ்டன் 13 கோடி, அது அதிகம் தான். அடுத்தது முஸ்தபிசுர் ரஹ்மான். உண்மையா சொல்றேன்டா, எனக்கு பயமா இருந்துச்சு முஸ்தபிசுர் 9 கோடி கொடுத்து சிஎஸ்கே எடுத்துருவாங்களேன்ட்டு. போறாங்க 9 கோடி வரைக்கும். ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷனே இல்லாம போற மாதிரி இருக்குது. சர்ப்ரைஸ் பிக்னு போட்டுருக்கு அதுல. ஆமா, இவ்ளோ காசு சர்ப்ரைஸ் பிக்னு போட்டுருக்கு. ஆமா, அதை விட சர்ப்ரைஸ் என்னன்னா, ஒருத்தர் 4 மேட்ச் தான் ஆடுவேன்னு சொன்னா அவனை 8.6 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. மேரேஜ் முடிச்ச உடனே வந்துருவான் போல இருக்கு. ஹனிமூன லேட்டா இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆடி இருப்பேன் அப்படின்னு இருப்பான். பஞ்சாப் அப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ். அடுத்தது அக்யூப் நபிதார், அந்த இவன் அன்கேப்டு பிளேயர், ஏதோ பவுலர் நினைக்கிறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆமா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது ரவி பிஷ்னாய். அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு 10 கோடி போவான்னு நினைச்சேன். 7.2 கம்மி தான். கொஞ்சம் கூட ஹோல்டர் அவனுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஹோல்டர் 7 கோடி. ஹோல்டருக்கு தான் போனானுங்கடா. ஆனா பரவாயில்ல. ஆனா 7 கோடியில சுதாரிச்சுட்டாங்க, போதும் இவனுக்கு மேல போவானான்ட்டு. அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் 7 கோடி. எனக்கு தெரிஞ்சு அது 7 கோடி நல்ல பிக்கு தான். உங்களுக்கு நீ என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இது கடைசி 2 இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். கடைசி 2 ராகுல் சகர், மங்கேஷ் யாதவ் 5.2 கோடி. இவங்க தான் ஒரு டாப் 10 பிக்ஸ். டாப் 10 பிக்ஸ்.
அன்கேப்டு இந்தியன் மட்டும் 4 பேர் இருக்காங்களா அதுல? கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அக்யூப் நபிதார், மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ், ஆமா 4 பேர் இருக்காங்க. அன்கேப்டு. இதுல வந்துட்டு 2 வந்துட்டு லாட்ரி சீட்டு, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர். சிஎஸ்கே எடுத்து ம். அவங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா செட்டில், ஒரு ஸ்பாட்டுக்கான ஆள் கிடைச்சிச்சு. இல்ல அப்படின்னா ம். அவ்வளவுதான், அடுத்த ஆப்ஷனுக்கு மறுபடியும் 40 கோடி ஜாலியா போலாம் ரிலீஸ் பண்ணிட்டு. நோ ரெக்ரெட்ஸ். அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு கிணத்துல குச்சிருக்கிறாங்க. அதான் தப்பில்ல தப்பில்ல. ம். அந்த கேமரன் கிரீன் அந்த 18 கோடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த 25 கோடிக்கு போனாலும் அந்த 18 கோடி தான் அவனுக்கு போகும். மிச்சம் 7.2 கோடி வந்து பிசிசிஐக்கு போயிருமா. ஆமா. அவங்க வந்து பிளேயரோட இதுக்கு செலவு பண்ணிக்கலாம். ஏன் Welfare அப்படின்னா வெல்ஃபேர் செலவு பண்ணிக்கணும். ஏன்னா ரிட்டன்ஷன் பண்றாங்கல்ல, நம்ம போன ஆமா. வருஷம் ரிட்டன்ஷன் போது ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு உண்டான ஹையஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு? 18 கோடி. ம். 18 crores. அதனால அந்த ஸ்லாப் செட் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபியூச்சர்ல 2028 பெரிய ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கான இதை வந்து 20 கோடியா மாத்தினாங்கன்னா ஃபியூச்சர்ல இது 20 கோடியா மாறும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் Okay. சொல்றேன். ம். ம். அப்புறம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நடுவுல வந்து எச்சா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு Okay. Lab அந்த இதையும் டவுட். இப்போ 18 crores தான் வந்துட்டு மேக்ஸிமம் ரிட்டன்ஷன் அமௌண்ட்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்சிபி கோலியா வந்துட்டு 21 crores அது ரிட்டைன் வந்து பண்ணி. அவங்களுக்குள்ள செட்டில் பண்ணிக்கிறாங்க. ஆனா Okay. அததான் அடுத்து சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்து அபிஷியல் ரூல்ஸ் படி 18, 14, 11 மறுபடியும் 18, 14 அதான் வந்து அவங்க கொடுத்த ஸ்லாப். அதுக்குள்ள ஆஹா. எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு 18, செகண்ட் ரிட்டன்ஷனுக்கு 14. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சிஎஸ்கே கூட 14 தர வேண்டியதை மத்தீஷா பத்திரானாக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு 13 ஆக்கிட்டு அதை இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி Okay. இது பண்ணிக்கிறானுங்க. அந்த மாதிரி வந்து 18 தான். இப்போ உனக்கு 21 கொடுத்தாங்கன்னா மேபி யாராவது ஒருத்தருடைய 14 crore ஸ்லாப குறைச்சிருப்பாங்க ஆஹா. ஆர்சிபில. பர்டிகுலர் 11 crores. ஆஹா. Nice. இல்லைன்னா 48 crore ஸ்லாபே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. பட் அது கொடுத்த அப்ப கொடுத்த இது வந்து இதுதான் 18, 14, 11, 18, 14. அதனாலதான் ஜடேஜாக்கு மறுபடியும் 4வதா ரிட்டைன் பண்ணும்போது 18 crore கொடுத்தாங்க. 18 crores வந்துச்சு. அது மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். அப்புறம் இன்னொன்னு மாறி இருக்குது. ஆக்சுவலா நான் மீம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்ஷனுக்கு வந்த 8 டீமுமே 25 பிளேயர்ஸ் பிக் பண்ணிருக்காங்கடா. இது நான் ரேர். இதெல்லாம் 28 டீமும் சரி 10 டீமும் 25 10 team. பிளேயர்ஸ் ஃபுல் பண்ணவே மாட்டாங்க. நான் பார்த்து எப்பவுமே சென்னை மட்டும்தான் 25 பிக் பண்ணுவேன். நான் நினைப்பேன் எதுக்குடா 25 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அப்புறம் யோசிப்பேன், பரவாயில்ல அது இன்னொருத்தரோட வாழ்க்கையவே மாத்த போகுது அப்படின்ட்டு. ஆமா. ஏதாவது ஒரு சின்ன பையன் எடுக்கிறானுங்கன்னா அது அவங்களோட வாழ்க்கையே மாத்த போகுது அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா முதல்ல எல்லாம் அந்த 25 ஃபில் பண்ற டீம் சும்மா கடமைக்கு யாரோ ஒருத்தர, எக்ஸாம்பிள் இப்ப சென்னை வந்து அன்னைக்கு யார் எடுத்தாங்க, அந்த புஜாராவை எடுத்தாங்க சும்மா ஒரு 50 அதாவது லட்சத்துக்கு. சென்னை வந்துட்டு ஒரு 19 பேர் எடுக்கிறான்னாலே அந்த பிளேயிங் 11 அதுக்கான பேக்கப் எல்லாமே எடுத்துருவானுங்க. அப்படிதான் அவ்வளவு இருப்பாங்க. எதுக்கு போறீங்க? ஆர்சிபில 3 பிளேயர் தான் மெயின் பிளேயரா இருப்பாங்க. மீதி எல்லாமே சும்மா தானே இருப்பாங்க எத்தனை வருஷமா. இப்பதானே வந்துட்டு இல்ல நல்ல பிளேயர். அப்புறம் அப்புறமே 20 ஃபுல்லா மேக்ஸிமம் ஆர்சிபி ஃபில்லே பண்ணாது. 20, 22, 20 அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல இப்ப பாக்குறதுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 25 ஃபில் பண்றது முதல் ஆச்சரியம். ரெண்டாவது சும்மா நாச்சுக்கு எவனோ ஒருத்தர் வாங்கி போடுறதுன்னு இல்லாம அந்த ஃபில் பண்றத கூட யங்ஸ்டர்ஸா வாங்கி போடுறாங்க. ஒரு யூட்டிலிட்டி பிளேயரா தான் எனக்கு வருவான் அந்த மாதிரி. அப்பதான் முதல்ல எல்லாம் சும்மா நாச்சுக்கு ஒரு புஜாரா வாங்கினாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகி ஒழுங்கா விளையாடாதவங்கள சும்மா வாங்கி வச்சிருந்த காலம் போய் இப்ப அந்த 25வது ஸ்லாட்டுக்கே டைம் வேஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு இந்தியனோ ஃபாரினரோ ஒரு யங் பிளேயரோ ரைசிங் ஸ்டாரோ அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இது இத்தனை வருஷ காலத்துல எனக்கு தெரிஞ்சு 10 இருக்கிற எல்லா டீமும் 25 டீம் ஃபில் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல இப்ப பண்றாங்க. இப்ப பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் லீகும் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் யார் எப்ப வேணாலும் விளையாடலாம். அப்புறம் எல்லா ஸ்டேட் லீக்கும் வந்துருச்சு. எங்க போயிட்டான்? டிஎன்பிஎல், எம்பிஎல், டெல்லி பிரீமியர் லீக், யூபி லீக்ன்ட்டு எல்லா லீகும் வந்துருச்சு. அதனால அது ஒரு போனஸ். அதனால பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்றதுக்கு இப்போ எல்லா டீமும் ஸ்கவுட்டிங், இப்போ எல்லாத்துக்கும் ஸ்கவுட்டிங் டேலண்ட் ஸ்கவுட் டீம் தனியா வந்து அதை போய் பாக்குறாங்க. அதனால பெரிய இதாயிருச்சு. இப்போ பாருங்க பிரசாந்த் வீர் அந்த ஃபேமிலி வீடியோ எல்லாம் போட்டாங்களா, அவங்க எல்லாம் கரியர் டிஃபைனிங் மூமெண்ட் இதெல்லாம். ஆமா,
14 எவ்வளவு 24 ஏன்னா 32 அவங்க ஃபில் பண்ற ஸ்லாட் அப்படி மிடில் ஆமா ஓவர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் பினிஷர்ஸ் ஆர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிடைக்கிறது இந்தியால ரேரு. ஆமா அதனால இந்தியன்ஸ் அதை அவங்க ஃபில் பண்றாங்க. அதனால அவங்க அந்த ரேட்டுக்கு போறாங்க. சும்மாவா சொன்னாங்க இன்னும் ஹர்திக் பாண்டியாக்கு நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல 1.4 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிற இப்பவுமே இந்தியால. இப்பவுமே தூபே இருக்கான். தூபேவை தூக்க முடியாது. ஏன்னா தூபே வந்து மீடியம் பேஸ்னாலும் மீடியம் பேஸ் போடுறான். அந்த போடுறக்கே ஆள் இல்ல. கரெக்ட் தானே? ஆனா யாரு இல்லன்னா பாண்டியா பிளேஸ் இல்லாம அவனும் அதே ப்ரொஃபைல் தான், பட் டிஃபரெண்ட் ரோல் மாதிரி. கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வருவான், இல்லாட்டி டாப் ஆர்டர்ல தான் வரணும். அவன் கம்பீர் என்ன குழப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. அதோட என்னன்னா ஏர்லி இந்த 2010s அப்ப போயிட்டா நமக்கு டாப் ஆர்டர்ஸ்ல வந்துட்டு சச்சின் சேவாக்லாம் வந்துட்டு பவுலிங் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ரெகுலரா ஒரு 6 பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் கீப்பர். இப்பெல்லாம் ஏன்னு தெரியல, பேட்ஸ்மேன் பவுலிங்கே கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கு போடவும் மாட்டானுங்க. ஏன்னே தெரியல. அப்பெல்லாம் ரெகுலரா லூஸ் ஓவர் 30-35 போயிருது இல்ல. T20ல சொல்லல, ஜெனரலாவே சொல்றேன். T20ல சொல்ல, ஒன் டேல யூஸ் பண்ணலாம்ல. ஆமா போட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ரிஜிட் ஆயிட்டாங்க. T20 சொல்லலாம். இப்ப கேம் மாறிடுச்சு. அந்த ஒரு ஓவர் 30 ரன் போயிருச்சுன்னா மேட்சே போயிரும்னு சொல்லலாம். இப்ப சொல்லலாம். பட் இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் அப்ரோச் பண்ற விதமே மாறிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்ஸ் கிடையாது. எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸா தான் ட்ரை பண்றாங்க. ஈவன் டெஸ்ட்ல கூட வந்துட்டு பேஸ் பால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஓவர் ரன் ரேட் வந்துட்டு 5 or 6ல ஸ்ட்ரைக் பண்ணாதான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. இங்க நிறைய பேருக்கு பேஷன்ஸ் இல்ல கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் வாட்ச் பண்றதுக்கு. எல்லாருமே வந்துட்டு 6 4 தான் வந்துட்டு ப்ரிஃபர் பாக்குறதுக்கு விரும்புறாங்க. சோ எல்லாரும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. 6 4 அடிச்சாதான் நான் பிரீமியர் லீக்ஸ் ஆட முடியும். பிரீமியர் லீக்ஸ் ஆடினாதான் எனக்கு காசு வரும். இல்ல அப்புறம் அது ஓகே. இப்ப இந்தியாலே என்ன பிரச்சனை? எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நேஷன் ஓவர் இது லீக் கிரிக்கெட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒழுங்கா சம்பளமே கொடுக்காதப்ப அவங்க இதை ப்ரிஃபர் பண்றது தப்பு கிடையாது. பட் இந்தியால என்ன நடக்குதுன்னா, இந்தியால இன்னொரு இது என்னன்னா, இப்ப பாரு இந்த மாதிரி ஒரு ஒழுங்கா அடிக்கிறாங்க, ஒரு லைஃப் டைம் அமௌண்ட் கிடைக்குது, மேபி இதை வச்சு வாய்ப்பு கிடைச்சா இந்தியா ஆடிட்டு போயிடுறாங்களா. இப்படிங்கும்போது பிளஸ் தான், இது எவ்வளவு பெரிய பிளஸ் தான். பட் என்னன்னா, இதே நடந்துச்சுன்னா இதை வச்சே டெஸ்ட்டுக்கு எடுக்கிறானுங்க, இதை வச்சே ஒன் டேக்கு எடுக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது ஃபியூச்சர்ல ஒன் டே பிளேயர்ஸ் கூட T20 பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ஒன் டே ஆடிடலாம். ஆனா டெஸ்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. ரஞ்சி டிராஃபி ஒழுங்கா விளையாடுறத நிப்பாட்டிட்டாங்கன்னா, எல்லாருமே இப்ப ரஞ்சி டிராஃபி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணாம T20 லீக்ஸே ஆடிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியன் டெஸ்ட் டீம் ஃபியூச்சர்ல ஸ்பின்னு நம்ம தான் ஈஸியா நல்லா ஸ்பின்னர்ஸ் ஓல்டுலயே நம்ம தான் ஸ்பின்னர் நல்லா ஆடுவோன்ட்டு ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. மூடியாச்சு அதெல்லாம். T20ல அடிக்கிறாங்க. T20 அடிக்கிறாங்களா அதான் மேட்ரு. ஸ்பின் ஆகிறது இல்ல, அதனால போட்டு அடிச்சுடுறாங்க. ஸ்பின் ஆனா அவங்களும் சுண்டறாங்கல்ல. அது கரெக்ட் தான். பவுலர் இந்தியான்னு இல்ல, எந்த டீமுமே பால் கொஞ்சம் சீம் ஆச்சுன்னா இல்ல கொஞ்சம் ஸ்பின் ஆச்சுன்னா அப்படியே வந்துட்டு ஃபுல்லா அவுட் ஆயிடுறாங்க. பிகாஸ் டெக்னிக்கை விட வந்துட்டு இப்ப எல்லாம் அந்த ஹார்ட் ஹிட்டிங்க தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஃபுல்லா சொல்ல முடியாது. சில டீம்ல டெஸ்ட் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல சொல்றேன் 40 minutes ஆஃப் பேட் கிரிக்கெட் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே நடக்கும். அத சர்வை பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு வர டீம் சக்சஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் உள்ள வைங்கடா. கேட்டா 5-6 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அவ்வளவுதான். நம்ம ரிவ்யூன்ட்டு எங்கெங்கயோ போயிட்டோம். அவ்வளவு